நான் யாரையும் சந்திப்பதற்காக டெல்லி செல்லவில்லை. தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் திமுக பரப்பிய வதந்திக்கு முற்றுப்புள்ளி. அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார் என்கின்ற செய்தி பரவலாக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் டெல்லி பயணம் செய்திருந்தார். இந்த பயணம் குறித்து தமிழக பாஜக தலைவர் மாற்றப்படுவதாக திமுக வதந்தியை பரப்புவதாக பாஜக கட்சிகள் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நான் யாரையும் சந்திப்பதற்காக டெல்லி செல்லவில்லை, அது என்னுடைய சொந்த பயணம், அரசியல் உள்நோக்கம் எதுவும் இல்லை என்று தெரிவித்திருந்தார். மேலும் திமுக பரப்பிய வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைத்ததாகவும் அக்கட்சியினர் தெரிவித்து வருகின்றனர். மேலும் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தது குறித்து கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் நயினார் நாகேந்திரன். அவர் கூறும்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையன் இணைந்திருப்பதால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு பின்னடைவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். ஒரு தலைவர் விலகி செல்வதால் அந்த வாக்கு அப்படியே அவருடன் செல்லுமா என்பது கேள்விக்குறிதான் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சொத்து வரி மற்றும் மின் கட்டணத்தை 300% உயர்த்தியுள்ளார். பல மடங்கு விலைவாசிகள் மிகவும் உயர்ந்திருப்பதாகவும் மக்கள் கடுமையான நிதி சூழலில் வாடி வருவதாகவும் தெரிவித்திருந்தார். சொன்ன வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை என்றும் தெரிவித்திருந்தார். பொங்கல் பரிசாக கடந்த முறை 1000 ரூபாய் கொடுத்தார்கள் என்று கூறினார். ஆனால் மக்கள் விலை உயர்வு என்கின்ற கடுமையான நிதி நெருக்கடி சூழலில் இருக்கும் பொழுது இந்த முறை பொங்கல் பரிசாக 5000 வழங்க வேண்டும் என்று நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். பாஜக 1600க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள், 300க்கும் மேற்பட்ட எம்பிகளை கொண்ட உலகின் மிகப்பெரிய கட்சி என்றும் தெரிவித்திருக்கிறார். அதேபோல் தம்பி விஜய் இப்போதுதான் கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். அவர் இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட ஆகவில்லை. எடுத்தவுடனே லாங் ஜம்ப் செய்வது, உலகத்தையே நான் தான் தாண்டுவேன் என்று சொல்வதெல்லாம் சரியாக இருக்காது என்றும் விஜய்க்கு அறிவுரையை வழங்கினார். மேலும் திருமாவளவன் அவர்கள் சம்பந்தமே இல்லாமல் செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்ததற்கு பின்னணியில் பாஜக இருப்பதாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் திருமாவளவனிற்கு நயினார் நாகேந்திரன் கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். பாஜக தான் செங்கோட்டையின் பின்னணியில் இருந்திருந்தால் அவர் ஏன் தாவேகாவிற்கு செல்ல வேண்டும், பாஜகவிற்கு வந்திருக்கலாமே என்றும் தெரிவித்தார். மேலும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பரபரப்பான சூழ்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கருத்துக்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.